வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னாங்க, இப்போ வந்து எனக்கு இந்த ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் எப்போ பார்த்தாலும் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஜாலியாக நிறைய பேர் வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் கொடுத்தா வந்து ரொம்ப எல்லாரை பற்றியும் ரொம்ப பெருமையாக பேசுறது, அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் முன்னேற்றங்கள் பண்ணாங்க அப்படிலாம் சொல்லி ஓவராக வந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ நயன்தாரா இந்த மாதிரி நிறைய பேர்லாம் வந்து உமன் எம்பவர்மெண்ட் நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் சொல்லுவாங்க. எனக்கு அப்போல்லாம் சிரிப்பு தான் வரும். எப்படின்னு கேளுங்களேன். இப்போது இவங்கெல்லாம் பயங்கர கூத்தடிச்சது சரியா. என்ன சொல்கிறது, ஒரு 7-10 வருஷத்துக்கு முன்னாலாம் பயங்கரமாக எல்லாம் இந்த சிம்பு இதெல்லாம் ஜாலியாக இது பண்ணி இந்த சுசிலி வந்தது அதெல்லாம் நல்லா இது பண்ணிட்டு இப்போ வந்து அப்படியே பத்திரம் பார்த்து தவங்க மாதிரி உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் இது பண்ணுவாங்க. அதையும் வந்து இவங்க ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு எல்லாம் செய்யறப்ப எனக்கு இன்னுமே சிரிப்பாக வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்துட்டு எல்லா மக்களும் இந்த மீடியாவிலேருந்து எல்லாரும் அவங்களெல்லாம் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. இப்போ எல்லாருமே பாருங்களேன், இப்போ எனக்கு வந்து இப்போ நயன்தாரா அவங்களை வந்து வன்மூலம் கிடையாது, பட் அவங்க வந்து பண்ணுற ஒரு விஷயம் எனக்கு சிரிப்பு தான் வரும். எப்படின்னு கேளுங்களேன், அவங்க ரோல் மாடல் எல்லாருக்கும் சொல்கிறாங்களா, அது உண்மை தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதாவது திருமணம் மீறிய உறவு அப்படிங்கிறத முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது நயன்தாரா தான். ஓகேவா, அவங்க இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஹீரோஸ் எல்லாருமே. பட் இருந்தாலும் அது வந்து ஒரு சோஷியல் மீடியா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, அது ஒரு தப்பே இல்லை அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணது நயன்தாரா தான். சரிங்களா, அது ஒரு ரோல் மாடல் தான் இல்லையா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து குழந்தைகளை வந்து வாடகை தாய், ஏற்கனவே வாடகை தாய் இருக்காங்க, இருந்தாலும் இப்போ வாடகை தாய் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால ஒரு குழந்தையை வந்து ஒரு ஏஜ்க்கு அப்புறம் பெற்றுக்க முடியாது, அந்த மாதிரி இஷ்யூஸ்னால தான் அழகு போயிடும் அப்படிங்கிறதுக்காக குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறது எவ்வளோ ஒரு விஷயம். இப்போ அதை வந்து எல்லா ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவங்க செய்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஆதரிக்கிறாங்கல்ல. இப்போ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, அது ஒரு சாதாரண விஷயங்கிற மாதிரி ஆயிடுது இல்லை. பெண்களுக்கு பெண்மைக்கான அழகே வந்து தாய்மாய் தான். சரிங்களா, அது யாரும் அது வந்து இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப இவங்க வந்து அழகு போயிருங்கிற மாதிரி எல்லாருமே அதை அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு யூஸ்வலாக ஐஸ்வர்யா ரொம்ப பிடிக்குங்க. என்ன சொல்கிறதுனா, அவங்க அவ்வளோ பெரிய பேரழகி, அவ்வளோ பெரிய நல்ல ஆக்ட்ரஸ். அப்படி இருந்தால் கூட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அழகாக குழந்தை பெற்று ஒரு கூட்டு குடும்பத்தில் என்ன வரைக்கும் ஈவன் வந்து அவங்க மாமியாரில் ரொம்ப கொடுமையானவங்க, அப்படி இருந்தால் கூட வந்து ரொம்ப அழகாக அந்த ஃபேமிலியை ரன் பண்ணி ரொம்ப அழகாக வந்து அதை கொண்டுட்டு போகிறாங்க இல்லையா. அந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து இதில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்காங்க. பட் அவங்களையெல்லாம் பாராட்டுறதை விட்டுருவாங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் நயன்தாராவை தூக்கி வச்சுட்டு ஏனென்றே தெரியவில்லையே. யூஸ்வலாகவே வந்து நயன்தாரா வந்து ரொம்ப அப்படியே வந்து எனக்கு எப்போதுமே அவங்க உண்மையாகவே சொல்கிறாங்க, எனக்கு அவங்க எப்போதுமே டிஎம்கே உடைய ஆளுன்னு எனக்கு தெரியும் முன்னாடியே. சரியா, அதுக்கு வந்து ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி இந்த விக்னேஷ் சிவன் வந்துட்டு இருப்பார். ஓகே, அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவை ரொம்ப கெடுத்ததே நயன்தாரா குடும்பங்கள் தான். எதுக்கு இந்த குழந்தை உச்சா போனால் எடுத்து இந்த விக்னேஷ் சிவன் வந்து போஸ்ட் போட்டுறது, அதுக்கப்புறம் வந்து என்னவோ இவங்களுக்கு தான் குழந்தை இருக்க மாதிரி பண்ணுறது, எல்லா கிரிமினலிசமும் பண்ணிட வேண்டியது. சரியா, எல்லா விஷயத்தையும் பண்ணிட வேண்டியது. ஆனால் மேடைன்னு ஒன்று கிடைச்ச உடனே அதில் சொல்லுவாங்க பாருங்க, நம்ம அப்துல் கலாம் ஐயாவே தோக்கடிச்சுவாங்க, அந்தளவுக்கு உத்தமராக பேசுவாங்க எல்லாரும். எனக்கு அதுதான் சிரிப்பு தாங்கவே முடியாது. பார்த்துக்கோங்க, எல்லா மக்கள் நீங்கள்லாம் வந்து அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு எங்கள் நிலைமை ஆயிடுச்சு பாரு அப்படின்னு எனக்கு தோணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். பை.